அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அன்பர்களே, இன்றைய தினம் 12 ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் 3/1/2026 சனிக்கிழமை, மார்கழி மாதம் 19ஆம் தினம். இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் திருவாதிரை நட்சத்திரம் மாலை 5:30 மணி வரை இருக்கின்றதுங்க. அதன் பிறகு புனர்பூச நட்சத்திரம். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம நாளாக அமைகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் 12 ராசி நேயர்களுக்கும் இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? முதலாவதாக மேச ராசி அன்பர்களுக்கு, மேஷத்தை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் முக்கியமான ஒரு சில நல்ல விஷயங்களை செய்வதற்கு, அதுவும் குறிப்பாக எதிர்காலத்தில் லாபம் ஈட்டுவதற்கான முதலீடுகள் போடுவது, அந்த முதலீடுகள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு இன்றைய தினம் சிறப்பான தினம். குடும்பத்துடன் சற்று வெளியூர் பயணங்கள் செய்து வருவதற்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நாளாக அமைகிறது. அதேபோல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் உறவினர்களுடனான சந்திப்பு அல்லது தொழில் சார்ந்த நண்பர்களுடனான சந்திப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சற்றே அதிகம். அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைய நாள் மிக சிறப்பானதாக அமைகின்றது. வருமான ரீதியாக மிகச் சிறப்பாக அமையும். அதுவும் குறிப்பாக தொழிலில் நல்ல நகர்வு இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த நாள். வெளியூர் பயணங்கள் செய்வதற்கும், வெளியிடங்களில் உத்தியோகம் தொழில் பார்ப்பவர்களுக்கும் இன்னும் சற்று வருமான ரீதியாக ஒரு நல்ல நாளாக அமையப்பெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் ஒரு சிலருக்கு வருமானம் அல்லது உத்தியோக நிமித்தமாக ஒரு லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் போயிட்டு வர்றது மாதிரியான முக்கியமான நாள் இன்றைய நாள். அன்பார்ந்த மிதுனராசி அன்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் இது மிகவும் சிறப்பான நாள். குடும்ப சார்ந்த முக்கியமான சுப நிகழ்வுகளில் முடிவெடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நல்ல நகர்வு பெறும். உயர் கல்வியில் நல்ல மேன்மை பெறக்கூடிய நாள். உங்களுக்கு யாரேனும் பணம் தர வேண்டி இருந்தால் இன்றைய தினம் சற்று அழுத்தம் கொடுத்து கேளுங்கள், அழகாக வந்துவிடும். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தகப்பனார்கிட்ட ஏதேனும் உதவி கேட்குறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இன்றைய தினம். சரிங்களா? அன்பான கடகராசி அன்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் சொல்லிக் கொள்ளுகின்ற அளவுக்கு இந்த நாள் அப்படி ஒன்றும் சிறப்புன்னு சொல்ல முடியாதுங்க. குறிப்பாக உடல் நிலையில் கவனம் தேவை. லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் ஏதாவது செய்கிறீங்கன்னா அதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது, இல்லை முக்கியமான விஷயங்கள் ஏதேனும் இன்றைய தினம் முடிவெடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதை கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் அலைச்சலும் விரயங்களும் அதிகரிக்கும். உடல் நிலையில் சற்றே கவனம் தேவை. அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய நாள் மிக சிறப்பானதாக அமைகிறது. வாழ்க்கை துணை வழியிலிருந்து சில நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான அற்புதமான தினம். திருமணம் சார்ந்த அத்துணை பேச்சுவார்த்தைகளிலும் மன நிறைவும் திருப்தியும் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் கூட இன்றைய தினம் தற்காலிகமாக சுமூகத்தன்மையை எட்டக்கூடியது மாதிரியான அற்புதமான நாள். உத்தியோகம் தொழில் வருமானம் சொல்லிக் கொள்ளுகின்ற அளவுக்கு நன்றாக இருக்கும். அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, கன்னியாராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய நாள் தொழில் உத்தியோகத்தில் நல்ல கொடிகட்டி பறக்கக்கூடிய நாள். உங்களுடனான போட்டிகளை வெல்லக்கூடிய நாள். வழக்குகளில் வெற்றிகளை எட்டி பார்க்கக்கூடிய அற்புதமான தினமாக அமைகின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல பெயரோ அல்லது சம்பள உயர்வோ அல்லது பாராட்டுதல்களோ கணிசமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் மிக சிறப்பானதாக அமைகின்றது. குழந்தை பாக்கியம் சார்ந்து மருத்துவம் பார்ப்பதற்கு மிக சிறப்பான நாள். குலதெய்வத்தை வழிபாடு செய்வதற்கு, உத்தியோகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அல்லது ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலை மாற்றமடைவர்கள் அதில் போய் ஜாயின் பண்றதுக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான தினமாக அமையப்பெறுகின்றது. சுற்றுலா தலங்கள் போன்ற ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வதற்கும் இன்றைய தினம் மிக சிறப்பானதாக அமையப்பெறுகிறது. அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சகத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைய நாள் கொஞ்சம் சொல்லிக் கொள்ளுகின்ற அளவுக்கு சிறப்பானதாக இல்லை. குழந்தைகளுக்கு படிப்பில் சற்றே மந்த தன்மை அதிகரிக்கக்கூடிய நாள். தாயாருடனான கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அல்லது தாயாரின் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் ஏற்படலாம். அதில் சற்று கவனம் தேவை. உங்களுடைய ஆரோக்கியத்திலும் சற்று கவனமாக இருந்து கொள்வது நல்லது. தொழிலில் முதலீடுகள் சார்ந்த அகலக்கால் வைப்பதை அறவே ஒதுக்கி விடுவது மிக மிக மேன்மை தரும். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, திருமண முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற நாள். வாழ்க்கை துணை உடனான கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடியது மாதிரியான நாள். அதேபோல் எதிர்பாராத சில விஷயங்கள் சார்ந்து நன்மையான செய்திகள் உங்களுக்கு வந்து சேருகின்ற நாள். கூட்டு தொழில் நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கும் அல்லது பொதுவாகவே நட்பு வட்டாரங்கள் புதிதாக அநேகம் கிடைக்கக்கூடிய ஆகச்சிறந்த நாள் இந்த நாள். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உத்தியோகம் சார்ந்து ஒரு நல்ல மேன்மை கிடைக்கக்கூடிய நாள்.
வருமான ரீதியாக சொல்லிக் கொள்ளுகிற அளவுக்கு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அற்புதமான நாள். குடும்பத்தில் யாரேனுக்கும் உடல்நல தொந்தரவுகள் ஏற்பட்டு அதனால் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம். குடும்பத்தில் வீண் பேச்சுவார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா மிக சிறப்பு. அன்பார்ந்த கும்ப ராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சும்மா பகல் கனவு கண்டுகிட்டே போயிருங்க. என்ன பண்றோம் ஏது பண்றோம்ங்கிறது தெரிஞ்சு செய்ய வேண்டியது அவசியம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீணா கனவு கண்டுகிட்டு வேலையில கொஞ்சம் பெயர் கெடுத்துக்காம இருக்கிறது மிக மிக நல்லது. எதெல்லாம் முடியாத அதை நோக்கிய கனவு கண்டுகிட்டு இன்றைய தினம் காலம் கழிப்பீர்கள். வீணாசையை விட்டுவிட்டு இந்த ஷேர் மார்க்கெட்ல போலாமா, ஷார்ட் பீரியட்ல எப்படி பெரிய ஆள் ஆகலாம்னு குறுக்கு வழிகளை சிந்திப்பதை விட்டுவிட்டு உங்களுடைய வேலையில் இன்றைய தினம் கவனம் செலுத்துவது மிக மிக மேன்மை தரும் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களை, மீனத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் கொஞ்சம் சுப விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள், பொருட்சேர்க்கைகள் செய்யக்கூடிய நாள், அதே போல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு மறையக்கூடியது மாதிரியான நாளாக அமைகின்றது. இன்றைய தினம் குடும்பத்துக்காகவோ அல்லது தொழில் நிமித்தமாகவோ சற்று தொலைதூர பயணங்கள் ஒரு சில மீனராசி நேயர்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் அதிகம். ஆக அன்பு நண்பர்களே, 12 ராசி நேயர்களும் நன்றாக இருக்க எல்லாம் வல்ல இறை பேராற்றல் உங்களுக்கு துணை புரியட்டும். அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.